வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம ஸ்வீட் கோகனட் பால்ஸ் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேவை. ஸோ அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா சுகர் வந்து ஒரு 1/2 கப், பேக்கிங் சோடா ஒரு 1 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் மில்க் சேர்த்து அதுக்கப்புறமா சுகரும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். மில்க் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, கிளறி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. இப்போ பேக்கிங் சோடா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா க்ரீமியா அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்கை நீங்க ஒரு டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஸ்கிரீம் அப்புறமா கேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்வீட் கோகனட் பால்ஸ் பண்றதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அந்த தேங்காய் பின்னாடி இருக்கிற கருப்பா இருக்கும் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லாட்டினா ஸ்வீட் கோகனட் பால்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், ஒயிட்டா வராது நமக்கு. இப்போ இந்த தேங்காயெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம கிரைண்ட் பண்ண தேங்காவை ஒரு கடாயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், அதனோட ஈரத்தன்மை போனாலே போதும். இந்த ஸ்வீட் கோகனட் பால்ஸ் பண்ணதுக்கு 1 கப் வறுத்த தேங்காய், 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் தேவை. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட தேங்காய், அப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பால்ஸா எடுத்து உருட்டிக்கோங்க. அப்புறமா நாம வறுத்து வச்ச தேங்காவை மேல லைட்டா தூவி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் கோகனட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.